ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் பிறருடன் பேசும்போது உதடுகளால் மட்டும் பேசாமல் உள்ளத்தால் அன்போடு பேசுவோம், பாசத்துடன் நடந்து கொள்வோம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. உயிர் இல்லை என்றால் உடல் இயங்காது, பூ இல்லை என்றால் பழம் இல்லை, செடி இல்லை என்றால் இலை இல்லை. உடல், உற்றார் உறவினர் அனைவருக்கும் உயிர் முக்கியம். உயிர் வாழ தண்ணீர் அவசியம். உள்ளத்திற்கு ஆடல் பாடல் அவசியம். அதுபோல ஆன்மீகத்திற்கு விழாக்களும் அவசியம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று ராமநாதபுரம் மாவட்டம் முத்துருளாண்டியாபுரம் மற்றும் முதுகுலத்தோர் கிழக்கு ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை திண்டுக்கல் மாவட்டம் லட்சுமிபுரம் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. அப்போ ஒரு டாக்டரே என்ன செய்யிட்டாங்க, நான் ரொம்ப அம்மாட்ட வருந்தி, அம்மா நீ இருக்கும்போது நான் படத்தை எனக்கு பார்க்குறக்கு ஆள் இல்லையே பங்காரம்மா, நீ தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லி அம்மாட்ட உயிர் மூச்சிருக்கு அழுதுனால இங்கேயும் வந்து அம்மாசிக்கு வந்து அம்மாட்ட கையை நீட்டி அழுது, அம்மா நீ பாருமா என் கையை பாருமா, என் கையை பாருமா, நீ தான் அம்மா வந்து எனக்கு கையை காப்பாற்றி கொடுக்கணும், ஆஸ்பத்திரியில் கையை எடுக்கணும்னு சொல்கிறாங்கம்மா, நான் எடுக்க மாட்டேம்மா, நீ இருக்கும்போது நான் எடுக்க மாட்டேன்னு அம்மாட்ட உறுதியாக நான் சொல்லி அழுததுனால எனக்கு 3வது அமாவாசையில் பெரிய ஒரு வரப்பிரசாதம் கொடுத்தாங்க. எனக்கு யார் இருக்கான்னு நினச்சி நீ என்ன கை வேதனையை குறைக்காமல் இருக்குன்னு சொல்லி அழுததுனால இந்த விரலில் எனக்கு அந்த கருப்பான அந்த தோலை அம்மா கீழே உதிர வச்சாங்க. அம்மாவுக்கு நன்றி சொன்னேன், எம்மா நீ என் கையை காப்பாற்றிட்டம்மா, என் கையை காப்பாற்றிட்டம்மா அப்படின்னு சொல்லி அழுதேன். அதே மாதிரி 2 மறுபௌர்ணமி குரு பௌர்ணமி அன்னைக்கும் சுண்டோரில் இருந்த அந்த நரம்பு ரொம்ப கட்டாயிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த நரம்புல இந்த கருப்பு கீழே விழுந்து இந்த 2 விரலை அம்மா காப்பாற்றி கொடுத்துட்டாங்க. இது என் வாழ்க்கையில் உயிர் இருக்கிறதுக்கு மறக்கவே முடியாது. ஏன்னா ஆற்றுல கை எடுக்குன்னு டாக்டர் சொன்னதுக்கு இல்லை முடியாது, என்னை எங்கள் அம்மா இருக்கா காப்பாற்றிடுவான்னு நினச்சி நான் வந்ததுக்கு எனக்கு பங்காரம்மா வந்து என் கையை காப்பாற்றி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி மாதம் அமாவாசைக்கு வர்றதுக்கு எனக்கு அருள் கூடத்தை வந்து அம்மா எனக்கு கடைசியாக சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்மாட்ட போய் கருவறையில் போய் நின்று நம்ம அருள்வா கேட்குறதுக்கு நம்ம கொடுத்துருந்தோம். அப்போ போனது அம்மா சொன்னாங்க, பில்லி சூன்யம் ஏவல் கட்டுப்பாடு இது இருக்குது, அதோட 10 நாளைக்கு எலுமிச்சம்பழம் தீபம் போடு, அப்படி இதான் அம்மாவோட உத்தரம் சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. அப்போ நம்ம மன்றத்தை கேட்டு போனோமே, நமக்கு எப்படி அம்மா இப்படி சொல்லியிருக்காங்களே என்னென்னு தெரியன்னு பார்த்தா, ஆனால் நாளடைவில் எங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா மன்றங்களை உணர்த்துறாங்க அம்மா. மன்றத்தில் எத்தனை பேர் எங்கள் வீட்டில் பில்லி சூன்யம் இருக்குது, எங்களை இதை காப்பாற்றி கொடுங்க, எங்களுக்கு இந்த மாதிரி வழி செஞ்சு கொடுங்க, வரக்கூடிய சக்தியில் ஒவ்வொருத்தங்களுக்கும் அம்மாவுடைய தீர்த்தம், அம்மாவுடைய குங்குமம், அம்மாட்ட அம்மாசிக்கு போங்க, உங்களுடைய பிரச்சனை தீர்ந்துன்னு சொல்லி இதை பூரா மனப்பூர்வமாக எங்களை உணர வச்சாங்க. அன்னைக்குலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு தடை இல்லாமல் அமாவாசைக்கு வர்றதுக்கு அம்மா பெரிய எனக்கு அருள் பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க. இந்த அமாவாசைக்கு வர்றதுனால போன மாதம் நடந்த ஒரு பெரிய சம்பவம் என்ன கேட்டிங்கன்னா,
எனக்கு வந்து வயசானதுனால ட்ரெயினில் என்னால் வர முடியாதும்மா. ஒவ்வொரு மாதமும் என்னால் காசு கூட புரட்டி வர முடியாது. இருந்தாலும் நான் யார்கிட்ட கேட்டு ஒரு இடத்துக்கு வந்துடுவேம்மா. எனக்கு அந்த பாக்கியத்துக்குன்னா யாருனாலும் ஒரு சக்தி இந்தாங்க சக்தி நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் இருக்க உங்களுக்கு பிள்ளைகளாக நினச்சி என்னை அந்த அம்மாசை வழிபாட்டுக்கு இதுவரைக்கும் தடையில்லாமல் வர்றதுக்கு அம்மா கோடான கோடி நன்றி பங்காரம்மாவுக்கு. இன்னொன்று அம்மா வங்காரமான போது ரொம்ப படுத்து உருண்டு அழுதே. அம்மா நீ இருக்க தைரியத்தில் தானம்மா நான் இவ்வளோலாம் தாயே நினைக்காம உன்னை தாயாக நினச்சிக்கிறேன்னு ரொம்ப மனசு உருண்டு அழுத போது நீ வருத்தப்படாத, உன் கூட நான் இருப்பேன்னு இப்போ வரைக்கும் எனக்கு அதை உணர்த்திக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கவலை வந்துச்சுனால 2 பக்கம் கதவை பூட்டிக்கிட்டு அம்மாட்ட சொல்லி அழுவேன். அம்மா நீ பாருமா, என் கஷ்டத்தெல்லாம் பாருமா, எனக்கு யாருமா இருக்கான்னு சொன்னால் என்னை அழுகோடமா அடுத்த நிமிஷமே ஒரு சக்தி வந்து நீங்கள் அழுகாதீங்க சக்தி, நாங்கள் இருக்கவங்களை பார்த்துக்கிறோம், நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க அப்படி எனக்கு மனப்பூர்வமாக அம்மா கூடயே சேரில் போட்டு உட்காந்துருக்காங்க சக்தி. இது சத்தியமாக சொல்கிறேன் பங்காரம்மா. இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் இருக்க உணர்வு தான் என் மனசில் இருக்குது. அதனால் நம்ம அம்மா இல்லைன்னு யாருமே வருத்தப்பட வேண்டிய தேவையே இல்லை. நம்ம உடம்புல நாடி நரம்பு மூச்சு காற்று எல்லாத்துலேயும் அம்மா நமக்கு கூட இருக்காங்க. வேள்விக்கும் போவேன், நான் வேள்வி தொண்டுக்கு போவேன். அம்மா என்ன தொண்டு கொடுத்தாலும் நம்ம உயிர் மூச்சு பார்க்கணுன்னு அம்மாட்ட நம்ம உறுதிமொழி எடுத்ததுனால எல்லோரும் சொல்லுவாங்க, இவ்வளோ வயசுக்கு பிறகு எதுக்கு நீ இந்த தொண்டை செய்கிற, நீ செஞ்ச தொண்டெலாம் போதாதா கேட்கும்போது, இல்லை நான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் அம்மாவுக்கு தொண்டே செஞ்சே தீர்வேன்னு எனக்கு போன மாதம் ஒரு வேள்வியில் எனக்கு அம்மா கொடுத்த பெரிய பாக்கியம். பஞ்சபூதங்களை பற்றி எனக்கு நிறைய அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. பஞ்சபூத வழிபாடை பற்றியும் பஞ்சபூதம் பண்ணினா நமக்கு என்ன பலனுங்கிறத பற்றியும் மனசார அவங்க சொன்ன நம்ம வேலிக்குள்ள ராஜேந்திர சக்தி சொன்னதாக இன்னொரு வேலிக்குழு பொறுப்பாளர் வந்து எனக்கு சொன்னாங்க. சித்ரா பௌர்ணமி வேள்வியிலே எங்களுக்கு சொன்னாங்க, அந்த சக்தி வந்து பந்தல்குடியில் நம்ம வெள்ளசாமிங்கிற சக்தி. நீங்கள் வருத்தப்படாது, அம்மா பற்றி இன்னும் விஷயம் நிறையா இருக்குது. அந்த பஞ்சபூத வழிபாடை பற்றி நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அந்த பஞ்சபூதம் எந்தெந்த திசையில் இருக்குங்கிறத அம்மா மனசார என்னை உணர வச்சதுனால அந்த மந்திரத்தை நான் ரொம்ப உயிர் மூத்த நேசித்து தினந்தோறும் காலையில் எந்திரிச்சதும் அதை நாங்கள் அந்த பஞ்சபூத வழிபாடை நல்லபடியாக பண்ணிக்கிட்டுருக்கோம். இது போக ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கூப்பிட்டு இதை வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 7 சக்கரங்கள் நமக்கு எந்தெந்த இடத்துல இருக்கு அதையும் நமக்கு உணர்த்தியிருக்காங்க. இந்த உண்மையெல்லாம் உணர்த்த நம்ம பங்காரம்மாக்கு நம்ம குடும்ப சகிதமும் சரி, நம்ம உலகத்தில் அனைத்து மக்களும் சரி, பங்காரம்மாக்கு கோடான கோடி பல்லாண்டு அவங்க ஆத்மா நம்ம எல்லாரோடைய உள்ளத்தில் இருக்குன்னு சொல்லி எனக்கு இந்த பேச வாய்ப்பு கொடுத்த அனைத்து சக்தி உள்ளங்களுக்கும் அம்மாவுக்கும் அம்மா குடும்பத்தார் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி. ஈரோடு மாவட்டத்தில் வந்து இன்றைக்கி எப்படி அன்னதான சீரும் சிறப்பாக செய்கிறாங்களோ இதே மாதிரி எல்லா மாவட்டங்களும் செய்யணும்னு அம்மாட்ட வேண்டிக்கிறேன். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஆடிப்பூரம் பூத்தவளே ஆதிபராசக்தி, நாடி வரும் இதயமெல்லாம் நலம் புரியும் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அவதார தெய்வம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்கார அடிகளார் அம்மா அவர்களின் அருளாசியுடன் 54வது ஆடிப்பூர பெருவிழா இயற்கை பூரிக்கும் விழா. புவனமெல்லாம் பூத்தவளுக்கு பூவுலகம் காத்தவளுக்கு பூரணமாய் மகிழ வைக்க கஞ்சி படைக்கும் திருநாள். அவள் மனம் குளிர்ந்திட பாலமுதை ஊற்றிடும் நன்னாள் வருகின்ற ஜூலை 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. வாழ்வில் பொருள் காணவும் வாழ்வின் பொருள் காணவும் அன்னை அருள் பெற ஒரே தாய் ஒரே குலம் என ஒற்றுமையை வலியுறுத்தி சமத்துவ கஞ்சி வார்க்கும் பெருவிழா. அனைவரும் தங்கள் கைகளாலேயே கருவறையில் அருள் பாலிக்கும் சுயம்பு அன்னைக்கு செய்யும் பாலபிஷேக விழா. அதுவே மருவூரின் திருவிழா. வருகின்ற ஜூலை 27 ஞாயிற்றுக்கிழமை கஞ்சி வார்ப்பு, ஜூலை 27 மற்றும் 28 ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை 2 தினங்கள் சுயம்பு அன்னைக்கு பாலபிடேகம். ஆடிப்பூர விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பாலபிடேகம் செய்வதும் இயற்கையை செழிக்க செய்யும். வளங்கள் பெருகும், பஞ்சம் பசி நீங்கும், தீராத பிணிகள் தீரும். அன்னை மனம் குளிர்ந்து நம் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். வீடும் நாடும் வளம் பெற படைப்போம் கஞ்சியினை நம் மருவூர் அன்னைக்கு. ஊற்றிடுவோம் பாலினை நம் சுயம்பு அன்னைக்கு. அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெருக. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.